Dear students, welcome to online class with Hema. 9th Maths Chapter 1 Set Language. Exercise 1.2 8th sum. Write down the power set of the following sets. அப்படி 4 sum கொடுத்திருக்காங்க. A equal to set brackets A comma B and B equal to set bracket 1 2 3 and D equal to PQRS and E equal to null set. எப்பவுமே பவர் செட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்செட்ஸ் எழுதிக்கணும். சப்செட்ஸ்னால் தனித்தனியாக செட் ப்ராக்கெட்ஸில் எழுதிக்கணும். அடுத்தது பவர் செட்னால் எல்லாமே ஒரு செட் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட் சம் போடுறோம் தெரியும் உங்களுக்கு. இப்போ A ஈக்குவல் டு A கமா B அப்படின்னு கொடுத்துருக்காங்க செட் ப்ராக்கெட்ஸில். இப்போது த சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர் ஃபஸ்ட்டு சப்செட்ஸ் எழுதுனா தான் பவர் செட் எழுத முடியும். பிகாஸ் கொஸ்டினில் தே ஆஸ்க் ஃபார் பவர் செட். ஸோ சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல் செட் எழுதிக்கோங்க, கம்மா இது தனியாக எழுதிக்கோங்க ஏ அண்ட் தனியாக எழுதிக்கோங்க பி அண்ட் ஏ கம்மா பி அப்படின்னு எழுதிக்கணும். 4 தான் வந்து சப்செட்ஸ் ஆஃப் ஏ. நல் செட் அண்ட் ஏ செட் பி செட் அண்ட் ஏ கம்மா. அப்புறம் பாருங்கள் த பவர் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னா இது டினோட்டட் பை பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம். பவர் செட் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னால் என் ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இது வந்து பவர் செட்னால் வந்து இது நம்பர் ஆஃப் பவர் சப்செட்ஸ் அப்படின்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இது பவர் செட் ஆஃப் ஏன்னா பி ஆஃப் ஏன்னு எழுதி ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதில் இந்த சப்செட்ஸ் ஆஃப் ஏ எழுதணும் பார்த்தீங்களா, அதை எடுத்து தனித்தனியாக எழுதிக்கோங்க. நல் செட் ஏ செட் பி செட் அண்ட் ஏ கமா பி அப்படின்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்செட் எழுதிக்கணும். பவர் செட்னால் பி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செட் ப்ராக்கெட்ஸ் போட்டு இந்த சப்செட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டாங்கன்னா அது வேறு மேட்டர். என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னு போடுவோம். ஈக்குவல் டு 2 பவர் m ஃபார்முலா. ஸோ இது வந்து இதில் வெறும் பவர் செட்டு தான் கேட்டிருக்காங்க. பவர் செட்டு கேட்டால் எடுத்தோடனே சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர்னு இதை தனித்தனியாக எழுதி ஃபஸ்ட்டு நல் செட் போட்டுக்கோங்க, எம்டி செட் அண்டு ஏ நல் செட்டு ஏ பி அண்ட் ஏ கமா பி. பவர் செட்னால் ஒரு பெரிய செட் ப்ராக்கெட்ஸ் போட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், பி ஈக்குவல் டு 1 2 3. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். த சப்செட்ஸ் ஆஃப் பி ஆர் என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு எம்டி செட் போட்டுப்போம். ஓகே, அப்புறம் 1 தனியாக போட்டுக்கோங்க, 2 தனியாக போட்டுக்கோங்க, 3 தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன 1 2 ஓகே தனியாக, 2 3 தனியாக அண்ட் 3 1 3 1 3ன்னு போடுங்க அண்ட் 1 2 3. இதுதான் வந்து சப்செட்ஸ். பவர் செட் என்ன? பவர் செட் ஆஃப் பி ஈக்குவல் டு இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். The power set of B equal to denoted by P of B. ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அது உள்ள நல் செட் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த சின்ன 1 2 இதுதான் பவர் செட். ஓகே, ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் போட்டு அது உள்ளே எடுத்து எல்லா சப்செட்ஸையும் எழுதிடணும். 1 2 ஓகே அண்ட் 2 3 1 3 and 1 2 3. okay, close the bracket. okay, subsets of B என்ன எழுதிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு நல் செட் எழுதிக்கோங்க அண்ட் 1 2 3 1 2 2 3 1 3 1 2 3 எழுதிட்டு பவர் செட்டு ஒரு பெரிய செட் ப்ராக்கெட்ஸ் போட்டு இந்த சப்செட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் D ஈக்குவல் டு PQRS. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். த சப்செட் ஆஃப் D ஈக்குவல் டு the subset of D or என்னன்னா ஃபஸ்ட்டு நல் செட் தனியாக P எழுதிக்கோங்க, தனியாக Q எழுதிக்கோங்க, தனியாக R எழுதிக்கோங்க. ஓகே, தனியாக R எழுதிக்கோங்க, தனியாக S அண்ட் P கம்மா Q. ஓகே, அண்ட் தென் Q கம்மா R. ஓகே, ஃபஸ்ட்டு P மட்டும் எழுதிட்டு வாங்க. Pக்கு Q அண்ட் PR அண்ட் PS. ஓகே, PQ PR அண்ட் PS. அடுத்தது QR QR எழுதிட்டோம், QS. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், PQ
பிக்யூ எழுதியாச்சு, பிஆர் அண்ட் பிஎஸ் இப்படி எழுதிக்கோங்க. பிக்யூ, பிஆர் அண்ட் பிஎஸ். அடுத்தது கியூஆர், கியூஎஸ். ஓகேவா? கியூஆர் எழுதியாச்சு, அப்புறம் கியூஎஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கியூஆர், கியூஎஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஆர்எஸ் போடுங்க. ஆர்எஸ் 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 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிக்யூஆர், பிக்யூஆர். நெக்ஸ்ட்டு கியூஆர்எஸ். ஓகே, மூணா எழுதுங்க. பிக்யூஆர் ஃபஸ்ட்டு ரெண்டாக எழுதணும். பிக்யூஆர், கியூஆர்எஸ். அடுத்தது என்னென்னா பிஆர்எஸ், பிஆர்எஸ். நெக்ஸ்ட்டு பிக்யூஎஸ், பிக்யூஎஸ். ஓகே, அண்ட் தென் பிக்யூஆர்எஸ் சேர்த்து எழுதுவோம். லாஸ்ட் சம்மில் 1 2 3 சேர்த்து எழுதிட்டோம்ல, அந்த மாதிரி சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பி நல் செட் எழுதிக்கோங்க. பி கமா கியூ கமா ஆர் எஸ் தனியாக. நெக்ஸ்ட்டு பிக்யூ, பிஆர், பிஎஸ். அடுத்து கியூஆர், கியூஎஸ். கியூஆர், கியூஎஸ் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்எஸ். நெக்ஸ்ட் மூணா எழுது. ஆர்எஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் மூணா எழுதுங்க. பிக்யூஆர், கியூஆர்எஸ். அடுத்தது கியூவை விட்டுட்டு பிஆர்எஸ். அடுத்தது ஆரை விட்டுட்டு பிக்யூஎஸ். நெக்ஸ்ட்டு பிக்யூஆர்எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் செட் ஆஃப் டி. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சப்செட் எழுதிட்டோம். அடுத்தது பவர் செட் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன? டினோட்டட் பை பி ஆஃப் டி ஈக்குவல் டு ஒரு பெரிய செட்டு எழுதிக்கோங்க. இதில் எல்லாத்தையும் எடுத்து நல் செட் பி கியூ ஆர், இதுதான் பவர் செட்டு. ஓகேவா? ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுட்டு அதில் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். பி கமா கியூ அண்ட் கியூ கமா ஆர், கியூ கமா ஆர் அண்ட் பி கமா ஆர், பி கமா எஸ் அண்ட் கியூ கமா எஸ் and RS, PQR, QRS, PRS, PQS and PQRS. ஓகே, இது ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே போட்டாச்சு. ஓகே, இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட், இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட். டோட்டலாக எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமில் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. எக்ஸாமில் கரெக்டாக 16 வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் பவர் செட் ஆஃப் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா இ ஈக்குவல் டு நல் செட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சப்செட் போடணும். சப்செட் ஆஃப் இ ஈக்குவல் டு என்ன? இ என்னன்னா எம்டி செட். ஓகே, இ ஈக்குவல் டு நல் செட் கொடுத்துருக்காங்க. சப்செட் ஆஃப் இ ஈக்குவல் டு நல் செட்டுன்னு ஒரு செட் ப்ராக்கெட்டில் போடணும். அப்போது பவர் செட் ஆஃப் இ ஈக்குவல் டு இஸ் டினோட்டட் பை என்ன? பி ஆஃப் இ ஈக்குவல் டு பி ஆஃப் இ ஈக்குவல் டுனா ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் உள்ள நல் செட்டை போட்டுருங்க, எம்டி செட்டை போட்டுருங்க. ஓகே, கொடுத்துருக்கிறது இ ஈக்குவல் டு நல் செட் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்செட் ஆஃப் இ ஈக்குவல் டு எம்டி செட்டாக எழுதிக்கோங்க. இது நல் செட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எம்டி செட் எழுதிக்கோங்க. அண்ட் பவர் செட் ஆஃப் இ ஈக்குவல் டு பி ஆஃப் இ ஈக்குவல் டு பவர் செட் எப்படி எழுதுவோம்? செட் ப்ராக்கெட் உள்ள வந்து சப்செட் எடுத்து எழுதுவோம். அப்போ செட் ப்ராக்கெட் உள்ள சப்செட் என்ன? எம்டி செட்டு. ஸோ பவர் செட் ஆஃப் இ தட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் இ ஈக்குவல் டு within set bracketsல empty set. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos please subscribe our channel.